நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ருசிக்கலாம் வாங்க நவராத்திரி ஸ்பெஷல்ல பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ நம்ம தினமும் நவராத்திரி ஸ்பெஷல்ல மாமியோட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு 3வது நாள் செலிப்ரேஷன்ல இருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. நம்ம 2 நாள் சூப்பர்வா செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்னைக்கும் நவராத்திரி ஸ்பெஷல் கதைகளோட என்னெல்லாம் பிரசாதங்கள் சொல்லி தர போறீங்கம்மா? ஜென்ரலா குணுக்குன்னு ஒண்ணு பண்ணுவோம். அதுல எல்லா பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்து, அது இல்லாம இன்னைக்கு வெறும் பயத்தம் பருப்பை வச்சு சுண்டல் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருப்பா. பயத்தம் பருப்பை மட்டும் வச்சு ஒரு பக்கோடா ஆறு குணுக்கு நீங்க எப்படி வேணா சொல்லலாம். அதை எப்படி பண்றதுன்னு இது பண்ணி அது அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு இது. அதே மாதிரி ஜிலேபி, நாட் ஜாங்கிரி. ஜாங்கிரி உங்களுக்கு உளுந்து அரைச்சி பண்றது. இது ஜிலேபி மைதா வச்சு பண்றது. ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணுமே நீங்க. ஓகே, சூப்பர் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்ல ஒன்று. ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ஸோ முதல்ல இந்த மாவை கலந்து வச்சிடலாம். அது ஒரு 20 minutes to half an hour அது ஊறின்னு இருக்கணும். அதுக்கப்புறமா ஜீரா பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த பக்கோடாக்கு வேணுங்கிறது அரைச்சின்ட்டு சைமல்டேனியஸ்லி ஒன்று பண்ணிடலாம். ஓகேம்மா, சரியா? மைதா மாவு கொடுங்க. 1 கப்பு மைதா. கார்ன்ஃப்ளவர் கிடச்சிதுன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கிடைக்கல அப்படிங்கிறவா அரிசி மாவு வேணால் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டால் அவ்வளோ தூரம் கிறிஸ்பியாக இருக்காது. கார்ன்ஃப்ளவரில் தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேம்மா. இது 1 கப் மாவுக்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுருங்க. கலர் பொடி கொஞ்சம். நிறைய கல்யாணத்துல எல்லாம் சாப்பிட்ருப்பேன், ஹோட்டல்ல எல்லாமும். முக்கியமாக நார்த் இந்தியன்ஸ் பண்ணுற ஜிலேபி வேற லெவலில் இருக்கும். அதேதான். இதுக்கு சோடாப்பு போடணும். சமையல் சோடா, சோடாப்பு எது வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆர் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இந்த விஸ்க்கு தரையில ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கப்பு கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. இல்லை தண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 1/2 கப்பு தண்ணி விடுறேன். ஜென்ரலாக நம்ம இந்த தோசை மாவு பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இது கரைச்சிடணும். ஓகே. ஸோ ஜிலேபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்காங்க, கலர் பவுடர் சேர்த்தாங்க, பேக்கிங் சோடா அதுவும் ஆட் பண்ணாங்க. ஸோ அதோடு சேர்த்து ஒரு 1 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் ஆட் பண்ணி தண்ணி விட்டு கரைக்கிறாங்க. கட்டி இல்லாமல் ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு, ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். சரியாட்டா? ஆமாம். இதை விட திக்காக இருந்தாலும் அது சரியாக இருக்காது, இதை விட தின்னாக இருந்தாலும் சரியாக வராது. ஸோ இதை நல்லா மூடி வச்சுக்கலாம். ஜீரா போட்டு எடுத்துனல்லப்பா. சர்க்கரை கொடுக்கும். மைதா எடுத்துட்டு இருக்கிற அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. தண்ணி அதில் 1/2 கப் தண்ணி. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம குலாப் ஜாமுன்கெல்லாம் பாகு வைப்போம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு பிசுக்குன்னு இருக்கிற பதம் இருந்தால் போகிறோம். 1 ஸ்ட்ரிங்லாம் வரணும்னு அவசியம். ஓகே. நம்ம இப்போ என்ன ஸ்டேஜில் பாகு பார்த்தீங்கன்னா நல்ல பிசுக்குன்னு ஒட்டின்னு இருக்கு பாருமா. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். அடுப்பு அணைச்சிடலாம். ஏலக்காய் பொடி கொடுமா. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஒரு சின்ன பீஸ்
எலுமிச்சம்பழம் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 ட்ராப்ஸ் விடலாம் அதில். ஜஸ்ட் இது கிறிஸ்டலைஸ் ஆகாத இருக்கிறதுக்கோசரம் ஒரு 2-3 ட்ராப் அவ்வளோதான். ரெடி ஆகிடுத்து. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இதுவும் கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஓகே. அதே மாதிரி பைத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் பாருமா. இந்த பக்கோடாக்கு எண்ணெய் சுட வைக்கிறதே ஒரேடியாக எல்லாத்தையும் பண்ணிடலாம். அதனால தான் இதில் இன்னும் உப்பு எதுவுமே போடலப்பா. ஓகே. ஜஸ்ட்டு இது வந்து அப்படியே கரக்கரன்னு அரைச்சிருக்கோம் பார்த்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக கரக்கரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம். இது வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ் ஊற வச்சுருவோம். அப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரைச்சின்னா நல்லா கரகரன்னு அரையும். ஓகே. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் நெய். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு எல்லாம் போடும். அதெல்லாம் ஒரு சுவாமிக்குன்னு பண்ணுறதே சுத்தி பண்ணுறதுக்கோசம். ஓகே. கொஞ்சமாக தேங்காய். ஸ்பூனால் முடியும்னா ஸ்பூனால் கலக்குங்கோ. கையால் பண்ணினாதான் கை மணம்னு தான் பேர், ஸ்பூன் மணம்னு கிடையாது. அதனால் என்னை கேட்டால நான் கையால் நல்லா ஜோராக கலந்துட்டு போயிடுவேன். இந்த நாள் நிறைய பேர் யோசிக்கிறேன். ஆமாம். இப்படி ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கை சூடோடு இது பிசையணும். ஓகே. பைத்தம்பருப்பு பக்கோடா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி தண்ணி விடாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அரைச்சி அந்த விழுதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்தாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நெய் வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டாங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்ருக்காங்க. இனிஷியலி இது கெட்டியாக தான் இருக்கும். உங்கள் கை சூடு படப்படப்பட அது கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம எதில் இது பண்ண போகிறோமோ அதில் ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை மாவு பதம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சாஸ் பாட்டில் இருந்தால் ஓகே. அப்படி இல்லையா பால் பேக்கெட்டில் எப்படி பண்ணணும்னு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அது கொஞ்சம் மெஸ்ஸியாகும். பட் 2-3 கவராக எடுத்து வச்சு பண்ணினோன்னா தூக்கி போட்டுடலாம் ஆன கையோட. பால் கவர் கொடு. இந்த மாதிரி ஃபுல்லாக திறந்துருங்கோ. இது ஏதாவது ஒரு டம்ளர் மாதிரி ஒரு இதில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னா இப்படி பார்த்தீங்கன்னா கோன் மாதிரியா இருக்குது தெரியுதா? இந்த முனையில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை அந்த கப்புக்குள்ளே வச்சுக்கோங்க. பண்ணுற சேர்த்து எண்ணெய் காஞ்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் கலர் பொடி போட்டுடலாம்ப்பா. ஓகே.
இது சூடு ஆறாமல் அப்படியே இது மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ஜிலேபி சுட சுட இது பண்ணி அதில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் எப்படி பண்ணுறதுன்றது காமிச்சிடலாம்ப்பா. ஏன்னா எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த முனை இருக்கு இல்லையா, இது கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சுற்றக்கூடாது, மிதமான ஒரு சூட்டில் தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா அதாவே எழும்பி வரும். அப்புறமா அது நல்லா எழும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம டாங்கால் திருப்பி விட்டோம்னா போகிறோம். டாங் தரையிலப்பா இதை வந்து இந்த மாதிரி டாங் பிடிச்சி இப்படி திருப்பிடலாம். ஓகே. மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. இந்த ஓசையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா அந்த ஜீரால் எடுத்து போடுவோம். பட் இது புளிச்ச தயிர் விட்டுருக்கோமே, மைதாவாச்சே, கொஞ்சம் எண்ணெய் குடிக்குமே, கண்டிப்பாக குடிக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் அந்த ஸ்வீட் நம்ம ஆசைப்படுறது. பிடிக்கிறதே இது ரஃப்பாக இருக்கணும், அவ்வளோதான். கிறிஸ்பாக இருக்குது தெரியுதா? ஓகே. ஒரு ஈடு எடுத்துட்டதுக்கு அப்புறம் அடுப்பை சின்னது பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு அந்த ரவுண்டாக சுற்றுறதுக்கு வராது. இது வந்து ஹார்ட்லி ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம், ரொம்ப நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதில் ஜீரா இறங்கியிருக்கோம். ஆமாம், ஏன்னா இது மைதா இல்லையா, ஸோ சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிலேபி ரெடி. நம்ம இந்த எண்ணெயிலே குணுக்கையும் போட்டுடலாம். இது ஸ்வீட்டோட ஸ்மெல் அடிக்காதான்னு கேட்டீங்கன்னா நம்ம அதில் எதுவுமே போடலை மாவில். ஸோ அதனால் அதே எண்ணெயிலே போடலாம். ஓகே. ஸோ இந்த பைத்தம்பருப்பு பக்கோடாக்கு பைத்தம்பருப்பு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு தண்ணியெல்லாம் இருத்து வடிகட்டினதுக்கப்புறமா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அரைச்சி அந்த விழுதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சு எடுக்கிறாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற இந்த லாங் ப்ராசஸஸில் நம்ம அம்பாவை பற்றி எதுவுமே பேசவே இல்லை இல்லையா? ஆமாம். ஸோ அது எப்பயுமே அப்படி தான் ஆகும். ஏன்னா நம்ம இதுலேயே கவனமாக இருக்கணும்னா அந்த கவனத்தை தாண்டி நம்ம வேறு எதுக்கான்னு போனோம்னா இது போயிடுவோம். அதனால் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்ச கதையை கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஓகே. ராஜமாதங்கி பற்றின கதையை இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். ஓகே. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக அதை சொல்லிடுறேன். ஓகே. ஸோ கிறிஸ்பியான இந்த மூங் தால் பக்கோடாவும் ரெடிப்பா. அம்பாளுக்கு அப்படியே நைவேத்தியம் பண்ணலாம். விழத்தே சத்தம் எப்படி இருக்கு பத்தியம்மா? கேட்குறதா? எல்லாரும் பாயத்தம்பருப்பில் வந்து இவ்வளோ கிறிஸ்பியாக பண்ண முடியுமான்னு நினைப்பா. ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஸோ என்னையோட நைவேத்தியங்கள் ரெடிப்பா. தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி 3rd டே சூப்பரான பிரசாதங்கள் வந்து நமக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஜிலேபி செஞ்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே ஜீரா இறங்கியிருக்குமா? நீங்கள் அப்படியே டக்குன்னு எடுத்துட்டீங்க. ஆமாம், சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக நானும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறேன்.
நான் கொலுக்கு வரும்போது இதை ரெடி பண்ணி கொடுங்க. நிச்சயமா. கழுக்கு முறக்கணும் சூப்பராக இருக்குது. இந்த ஜிலேபிக்கும் ஆக்சுவலாக இந்த காம்போ வந்து சூப்பராக இருக்குமா. இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயமும் இல்லையா அந்த மூங் தால் வந்து. ஸோ இன்றைக்கி வந்து வழக்கம் போல் சிறப்பாக பண்ணிட்டீங்க. நாளைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கதையை சேர்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூம்மா. நன்றிம்மா. ஓகே விவாஸ், இன்றைக்கு நவராத்திரியுடைய 3rd டே வழக்கம் போல் மாமி வந்து சூப்பராக அசத்திட்டாங்க. ஸோ நாளைக்கு அவங்க கிட்ட கதைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாளை இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.